5 இட்லி எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கூட அரிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன் 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கணும் வச்சுருக்கேன். உப்பு வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ உங்ககிட்ட கடாய் வச்சு எப்படி செய்யறதுன்றதை காட்டுறேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். 50 மில்லி எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். இட்லி உதுத்து வச்சுருக்கேன். இட்லி உப்புமாவுக்கு 50 ml எண்ணெய் ஊற்றி கடுகு பொரியட்டோன்னு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு செவரட்டோன்னு பச்சை மிளகா 2 போட்டு செவந்து போச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். இதில் உப்பு போட போகிறேன். திட்டமாக உப்பு போட்டுக்குவேன். இட்லியிலே உப்பு இருக்கும், நம்ம பார்த்து தான் திட்டமாக போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டேன். மஞ்சள்தூள் போட்டுட்டேன். இப்போ நல்லா செவரணும். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டேன். நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி போச்சு. இப்போ உதுத்து வச்ச இட்லியை போட்டுறேன். இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்திய வேலை தான் இது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.